சென்டம் ஆப் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம்னா மார்ச் 6ஆம் தேதி. ஓகேங்களா? இது இந்த முக்கியமான நிகழ்வுகளை என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட்ஸு டேஸு திட்டம் அந்த ஒரு ஆர்டரில் தான் நம்ம போகிறோம். இன்றைக்கி அதை மாரி பார்ப்போம். இன்றைக்கி என்னென்னா மார்ச் 6ஆம் தேதி உள்ள கரண்ட் அஃபேர்ஸு என்ன அப்படி இருக்குது, நேஷ்னல் லெவலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் ஜூ அண்டு அனிமல் கிளினிக்கு யார் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷனில் ஓனர் இருக்காங்க இல்லையா, நீதா அம்பானி அண்ட் அனந்த் அம்பானி. அவங்க வந்து வன்தாரா அனிமல் ரெஸ்கியூ அண்ட் கன்சர்வேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்ல ஜாம்நகர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்தாரா விலங்குகள் மீட்பு மற்றும் பாதுகாப்பு மையம், அதோட பேர் வந்து குஜராத் ராம்நகர். யார் ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டட் பை ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் அவங்களால நிறுவப்பட்டிருக்கு. அது அனந்த் அம்பானி ரீசெண்டாக அவருக்கு பிராணி மித்ரா விருது ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஜூ ஆரம்பிச்சதுக்காக. எதுக்காக அப்படின்னா, விலங்கு நலம் சார்ந்து அந்த ஜூ ஆரம்பிச்சதுனால அந்த கொடுத்துருக்காங்க. வன்டாராங்கிறது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா ப்ரைவேட் ஜூன்னு சொல்லுவாங்க. அது வைல்ட் லைஃப், அதாவது சிங்கம், புலி, அந்த வைல்ட் லைஃப்லாம் அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த விலங்குகளுக்கு அங்கே இருப்பிடமும் உண்டு. அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா, இப்போ இருக்கிற நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஹைலி எக்யூப்டு எக்ஸ்ரே சென்டரு, அப்புறம் சிஎம்ஆர், சிடி ஸ்கேனு, இந்த மாதிரி உள்ள ஹைலி எக்யூப்டு அண்டு ரெஸ்கியூ டீம்ஸ்லாம் வச்சு அதை அமைச்சிருக்காங்க. அதை தான் இது வன்தாராவோட ஜூ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன வைல்ட் லைஃப் சம்மந்தப்பட்டது, இப்போ பிஎம் மோடி வந்து இனாகுரேஷன் பண்ணியிருக்காங்க. 2 இடத்துல இனாகுரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று குஜராத்தில், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு கோயம்புத்தூரில். வைல்ட் லைஃப் ரெஃபரல் சென்டர் அனிமல் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது எங்க அடிக்கல் நாட்டியிருக்காருன்னா குஜராத்ல ஜுனாகத்ங்கிற பகுதியில் அடிக்கல் நாட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட், அப்படின்னா மக்களுக்கும் வன விலங்குகளுக்கும் இடர்பாடுகள் நடக்குது இல்லைங்களா, கான்ஃபிளிக்ஸ். இப்போ பாதைகளை மறைச்சிக்கிட்டு வீடு கட்டுறது, ஹோட்டல்ஸ் கட்டுறது, அதனால விலங்கினங்களோட பாதைகள்லாம் மாறி போகுது. அதனாலதான் யானைகள், புலி, சிங்கம் போன்ற இதெல்லாம் வந்து மனிதர்கள் வாழ்ற பகுதிக்கு வர்றது. அந்த இதுக்காக இந்த கோயம்புத்தூர்ல என்ன சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க, அடிக்கல் நாட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அக்ரிகல்ச்சர்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம்னா, மத்திய பிரதேசல ரூபாய் 5 மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தை மத்திய பிரதேசல ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தான் இதில் சொல்லியிருக்கேன். மத்திய பிரதேஷ் ப்ரொவைட்ஸ் பவர் கனெக்ஷன்ஸ் டு ஃபார்மர்ஸ் அட் ₹5 அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்து இந்த விஷயத்துல நம்ம முன்னோடி. என்னன்னா 1990லயே நமக்கு இலவச மின் இணைப்பு கருணாநிதி அப்ப முன்னாடி இருந்த முதலமைச்சர் 1990லயே விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை அவர் அறிவிச்சு கொடுத்துட்டாரு. அவர் விவசாயிகளுக்கு நிறைய பண்ணியிருக்கிறாரு. 2004 அதை போன்ற வாரங்களை முழு கடன் தள்ளுபடியும் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மத்திய பிரதேசல வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கழுகு அதிகம் உள்ள மாநிலம் எதுனா மத்திய பிரதேஷ் தான். வெள்ளை புலிக்கு உண்டான சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கு. அதுக்கப்புறம் ஆதிவாசிகள் குற்றங்கள் எங்க அதிகமா நடக்கும்னா மத்திய பிரதேசல. அப்புறம் கென் பெட்வா நதிநீர் இணைப்பு திட்டம் எங்க இருக்குன்னா அந்த ஊர்ல தான் இருக்கு. கென் பெட்வா நதிநீர் இணைப்பு அங்க இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ். என்ன இன்டர்நேஷனல்னா, புரிந்துணர்வு ஒப்பந்தம் யாரோ கூட அப்படின்னா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் நடக்குது. என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் வாஷ் செக்டார், அப்படின்னா வாஷுங்கிறது வாட்டர், சானிட்டி, ஹைஜீன், அந்த இதுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடக்குது. அதுதான் இந்த வாஷ் துறையின் வளர்ச்சிக்காக இந்தியாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்த நாடு எது அப்படின்னா நேபாளம். ஓகேங்களா? வாஷ்னா என்ன மீனிங் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம்னா வாட்டர், சானிடேஷன், ஹைஜீன். அதுக்கப்புறம் இது வந்து லித்தியம் என்ன பண்ணிருக்கோம் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் லித்தியம் அர்ஜென்டினா விசஸ் இந்தியா, என்னன்னா லித்தியம் ப்ரொக்யூர் பண்றதுல மெமரண்டா புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சூரிய கிரண் சொல்லிட்டு இந்தியா விசஸ் நேபாள்ல கூட்டு ராணுவ பயிற்சி நம்ம சைன் பண்ணிருக்கோம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நேபாளோட கேபிட்டல் என்னன்னா காத்மாண்டு, அதோட பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா சர்மா ஒலி. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்துருவோம். என்ன அப்பாயின்மெண்ட்ஸ்னா, சிஇஓ ஆஃப் கவர்மெண்ட் இ மார்க்கெட்ஸ். இது இந்த இ மார்க்கெட், கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்ங்கிறது என்னன்னா, கவர்மெண்ட்டுக்காக இப்ப நம்ம ஒரு ஆபீஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கு, அதுக்கு டேபிள் வாங்குறது, சேர் வாங்குறது, லைட் வாங்குறது, பேப்பர் வாங்குறது,
மிஷினரிஸ் வாங்குறது, அந்த லாஜிஸ்டிக் டெவலப்மெண்ட் பண்றது இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வாங்குற ஒரு விதம் தான் வந்து கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். ஓகேங்களா. இதோட இப்ப சிஇஓவை யார் வந்து நியமிச்சிருக்காங்கன்னா அஜய் பாது அப்படிங்கிறவங்கள நியமிச்சிருக்காங்க. அரசாங்கத்தின் இ மார்க்கெட் தலைமை நிர்வாகம் அதிகாரி அஜய் பாது அப்படிங்கிறவரு. இவர் என்னன்னா தலைமை நிர்வாக அதிகாரி சிஇஓ. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 2016ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதோட மினிஸ்ட்ரி யாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, பியூஷ் கோயல். ஓகேங்களா. பிளாட்ஃபார்ம் ஆஃப் பை இ காமர்ஸ், அதாவது கவர்மெண்ட் இ காமர்ஸ். இது கவர்மெண்ட் இ காமர்ஸ்னா இது பொது மக்களுக்காக கிடையாது. கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு என்ன பொருட்கள் தேவையோ அதை வாங்குற இடம் தான் இது, இந்த கவர்மெண்ட் ஆஃப் பை இ காமர்ஸ். ஓகேங்களா. இது கவர்மெண்ட்டுக்காக உள்ளது. அதுக்கப்புறம் உடாய் யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதோட சிஇஓ யாருன்னு பாக்குறோம்னா யாரு அப்படின்னா புவனேஷ் குமார் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதோட மினிஸ்ட்ரி யாரு, உடாய் அந்த ஆதார் ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்னது ஆதார் தராங்க இல்லைங்களா. ஆதார் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 2016 12 செப்டம்பர் 2016ல ஆதார் இந்த மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சாங்க. ஆதார் ஆக்ட்ங்கிற பேர்ல, ஆக்ட் ஆஃப் ஆதார். ஓகேங்களா. ஆதார் ஆக்ட் இந்த டேட்டை நம்ம குறிச்சு வச்சுக்கோங்க. 2016 ஆதார் ஆக்ட் 2016. ஓகேங்களா. ஆதார் ஆக்ட் 2016 இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 12 செப்டம்பர் 2016ல இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. உடாய் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கு கீழே வருது. எம்ஐடி இதோட மினிஸ்டர் யார் இப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ அஸ்வினி குமார் வைஷ்ணவ் அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறம் நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மன் யாருன்னா PVR சுப்பிரமணியன், நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம். அதோட ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன் யாருன்னா அரவிந்த் பனகரியா. அதுக்கு முன்னாடி இதோட சேர்மன் யாரு இருப்பாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். நித்தி ஆயோக்ங்கிறது பிளானிங் கமிஷன், முன்னாடி பிளானிங் கமிஷன் 1956ல ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா, அந்த பிளானிங் கமிஷனோட தொடர்புடையதான் இது. இந்த 5 இயர் கமிஷன் அதெல்லாம் போடுவாங்களா, அந்த இதோட பிளானிங் கமிஷன் தான் இது. கவர்மெண்ட் பிளானிங் பாடி, திங்க் டேங்க் பாடின்னு சொல்லுவாங்க. இந்த நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மன் PVR சுப்பிரமணியம். இதோட சேர்மன் யாரா இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவங்க தான் இதோட சேர்மனா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சக்தி காந்ததாஸ் என்னவா இருந்திருக்காங்கன்னா இவர் 25th ஃபார்மர் RBI கவர்னரா இருக்காரு. இவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ பிப்ரவரி மந்த் என்ன இதுல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்கள வந்து பிரின்சிபால் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குன்னா பிரைம் மினிஸ்டருக்கு நியமனம் பண்ணியிருக்காங்க சக்தி காந்ததாஸ. இந்த பிரைம் மினிஸ்டரோட 2 பிரின்சிபால் செக்ரட்டரி இருக்காங்க. ஒன்னு யாருன்னா பிரமோத் குமார் மிஸ்ரா, இரண்டாவது சக்தி காந்த தாஸ். ஓகேங்களா. இவர் 1980ல IAS ஆபீசரா இருந்தாரு தமிழ்நாட்டுல. இவரு 1972 IAS ஆபீசர். ஓகேங்களா. இப்ப இவங்க பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. யாரு வந்து சீஃப் அட்வைசர், சேஃப்டி அட்வைசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜய் தோவல் இருக்கிறாரு. இந்த சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது அப்பப்போ படிக்க உங்க மைண்ட்ல இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லா எக்ஸாமுக்கும். அப்புறம் இப்போதைக்கு RBI கவர்னரா யார் இருக்காங்க, 26வது RBI கவர்னர் யாருன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்ப ஆஸ்திரேலியா சான்சலரா யார் இருக்காங்கன்னா கிறிஸ்டியன் ஸ்டாக்கிங். ஓகே. இந்த ஆஸ்திரியா நாடு எங்க இருக்கு, இதோட தலைமை கேபிட்டல் என்ன, வியன்னா. வியன்னால நிறைய மீட்ஸ்லாம் நடக்கும், அந்த UN சம்பந்தமான மீட்ஸ்லாம். அதுக்கப்புறம் இத்தாலி PM யாருன்னா ஜார்ஜியா மெலோனி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். என்ன ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல இன்னைக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் பிளேயர் சரத் கமல்ங்கிறவரு ரிட்டையர் ஆயிருக்காரு. அவரு மிகப்பெரிய ஜாம்பவான் ஆஃப் டேபிள் டென்னிஸ். அவரு நம்ம நாட்டுக்கு நிறைய தங்கங்கள், அதாவது வெள்ளி, இதெல்லாம் நிறைய வின் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அவர் இன்னைக்கு தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்கிறாரு. அவர் இதுக்கு முன்னாடி என்ன அவார்டு வாங்கினார், 2022ல கேல் ரத்னா அவார்டு வாங்கியிருக்கிறாரு. 2019ல பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கிரிக்கெட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் அவரு ரிட்டையர் ஆயிருக்கிறாரு இன்னைக்கு. அதுக்கப்புறம் டென்னிஸ் இதுல பிரக்ஞானந்தாவா இருக்கட்டும், குகேஷா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து நமக்கு நல்லா தெரியும். விஸ்வநாத் ஆனந்த் தெரியும். அதே மாதிரி இங்க இனியன்ஸ்ங்கிறவங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கேன்ஸ்ல நடந்த இந்த கேன்ஸ்ங்கிற இன்டர்நேஷனல் ஓபன் செஸ் போட்டி இருக்குல்ல, அது எங்க இருக்குன்னா பிரான்ஸ்ல நடந்திருக்கு. கேன்ஸ்ங்கிறது பிரான்ஸ்ல இருக்கு.
அந்த ஓபன் 38வது அந்த போட்டியில அவரு செஸ்ல வின் பண்ணி செஸ் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் இன்னைக்கு முக்கியமான டே என்னன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 5 என்னது இன்டர்நேஷனல் டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் நான் ப்ரொலிஃபரேஷன் அவேர்னஸ் டே. இந்த அவார்ட் நோட் பண்ணி வச்சுங்க. சர்வதேச நிராயுத பாணி மற்றும் பரவல் தடுப்பு விழிப்புணர்வு தினம் மார்ச் 5. அதுக்கப்புறம் திட்டம் இது எங்கன்னா யூஎன் இந்த டேவை அறிவிச்சிருக்கு. ஓகேங்களா, யுனைடெட் நேஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த இது. அதுக்கப்புறம் திட்டம் இன்னைக்கு என்ன திட்டம்னா எனது கிராமம் திட்டம் 12 ஜனவரி 2024 யார் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்கன்னா மு.க. ஸ்டாலின், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த எனது கிராமம் திட்டம்ங்கிறத துவக்கி வச்சாரு. என்னன்னா பர்வசிய பாரதிய திவாஸ் அந்த நாள் எப்ப கொண்டாடுறாங்கன்னா ஜனவரி 9. அதாவது இந்திய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வெளிநாட்டுல வேலை பார்ப்பாங்க இல்லைங்களா, ஃபாரின்ல வேலை பார்த்து அவங்க இந்த திட்டத்தோட இது என்னன்னா இப்ப என்ஆர்ஐ சொல்லுவாங்களா, வெளிநாட்டுல வேலை பார்க்குற தமிழர்கள் அவங்க தன்னோட கிராமத்துக்கு நிதி உதவி செஞ்சு கிராமங்களை வளர்ச்சி அடை செய்வதா இந்த திட்டத்தோட நோக்கம். எனது கிராமம் திட்டம் 12 ஜனவரி 2024 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. யாரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா மு.க. ஸ்டாலின் அவங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அயலக தமிழர்கள், அதாவது அயலக தமிழர்கள் இருக்காங்களே வெளிநாட்டுல வாழ்ற தமிழர்கள், அவங்க கிராமத்துக்கு நிதி உதவி வழங்குறது தொடங்கி வைத்தார் யாருன்னா மு.க. ஸ்டாலின். இந்த 12 ஜனவரி 2024. அதுக்கப்புறம் பர்வசிய பாரத திவாஸ் இந்தியன் டயசோப்ரா இந்த நாள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியன் டயசோப்ரான்னு சொல்லுவாங்களா, ஃபாரின்ல தங்கியிருப்பாங்களா, பர்வசிய பாரதிய திவாஸ் எந்த நாள் கொண்டாடப்படுகிறதுனா ஜனவரி 9. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளவுதான், யூஸ்ஃபுல்லா இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸோட டெய்லி நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப் போடுறேன், நீங்க அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நீங்க உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். ஓகே, தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.